கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் வசனம் 11. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நீர் இருக்கிறதாகவே இருக்கிறதப்பா. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்குறோம் அப்பா. உடைந்து போயிருக்கிற தோல்வியுற்றிருக்கிற எங்களுடைய வாழ்க்கைகளை, அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கதவுகள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனங்களுக்குள் நீர் பேசும். நாங்கள் கேட்குறோம். இது அனைத்தையும் நஸ்னாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்க நம்முடைய இருதயங்களை திறக்கும்படி தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆளுகை செய்யும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். நம்ம வாசித்த இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 11வது வசனம், உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஆமென். இந்த வசனம் பழைய ஏற்பாட்டின் முக்கியமான தீர்க்க தரிசன நூலான ஏசாயா புத்தகத்தில் உள்ளது. இந்த ஏசாயா கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி ஆவார். அவரது தீர்க்க தரிசனங்கள் யூதா மற்றும் எருசலேமின் நியாயத்திற்கும் அழிவு குறித்தும் மற்றும் மீட்சி குறித்தும் ஒரு சக்தி வாய்ந்த கவிதை மொழியில் அமைந்துள்ள ஒரு தீர்க்கதரிசி புஸ்தகமாகும். இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் முழுவதுமே சீயோன் நகரின், அதாவது எருசலேமின் எதிர்கால மகிமையை சித்தரிக்கிறது. ரெண்டாவது, தேவனுடைய மக்கள் மாபெரும் புதுப்பையும் மீட்சியும் அடையும் காலத்தை இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் குறிப்பிடுகிறது. இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தினுடைய வரலாற்று சூழல், இது தீர்க்க தரிசனம், இந்த வசனமானது, இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலருக்கு கடுமையான துன்பத்தின் காலத்தில் கொடுக்கப்பட்டது. எருசலேமில் அழிக்கப்பட்டு மக்கள் சிறைவாசத்தில் வாடிய நேரத்தில் திறந்த வாசல்களின் காட்சி, சிறைவாசம் அனுபவித்த மக்களுக்கு மிகவும் வலிமையான ஒரு நம்பிக்கையின் பாடம்தான் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுது திறந்திருக்கும் என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவன் நாம் மாத்திரம் மகிமை உண்டாவதாக. பண்டைய நகரங்களின் வாசல்கள் பாதுகாப்பிற்காக இரவில் பூட்டப்படுவது வழக்கம். வாசல்கள் என்றும் திறந்திருக்கும் என்று ஏசாவினுடைய தீர்க்க தரிசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலைமையிலிருந்து ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை அறிவிக்கிற வார்த்தையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வசனம் தேவன் தமது ஜனங்களுக்கு அளிக்கும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் சமாதானமும் வல்லமையும் மற்றும் மகிமையின் ஒரு தீர்க்க தரிசன வாக்குறுதியாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. உன் வாசல்கள் எப்பொழுது திறந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உன் வாசல்கள் எப்பொழுது திறக்கும், உன் வாசல்கள் எப்பொழுது திறந்திருக்கும் என்றால் என்ன? அதுதான் நான் சொன்னேன். பண்டைய காலங்களில் ஒரு நகரத்தின் வாசல் என்பது
அதன் பாதுகாப்பின் அடையாளமாய் இருந்தது. பகைவர்கள் வரும்போது வாசல்கள் மூடப்படும். பயம் இல்லாத போது மட்டுமே வாசல்கள் திறந்திருக்கும். ஆனால் தேவன் இங்கே உன் வாசல்கள் இரவும் பகலும் என்றும் கூறுகிறார். அதாவது இனி பயம் இல்லை, இனி எதிரிகளின் தாக்குதல் இல்லை, தேவனுடைய முழு பாதுகாப்பு உன்மேல் இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. தேவன் காக்கும் வாழ்க்கைக்கு மனிதன் பாதுகாப்பு போதாது, தேவ பாதுகாப்பே போதுமானது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்முடைய இடத்துல பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா உன் வாசல்கள் உன் வீட்டில், உன் இருதயத்தில், உன் குடும்பத்தில், உன் தெருவில், உன் சபையில் பகைவர்கள் உள்ளே வராதபடிக்கு, பயம் வராதபடிக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று ஜெபிங்க. எதிருடைய தாக்குதல் வராதபடி ஜெபிங்க. உன் இருதயத்தில் பயம் என்று ஆளுகை இல்லாதபடி ஜெபிங்க. தேவனுடைய முழு பாதுகாப்பு உன்மேல் இருக்குமானால் உன் வாசல்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஆமென். ரெண்டாவது, அந்த திறந்த வாசல் என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் இருக்கிறது. இந்த திறந்த வாசல் என்பது தேவன் திறக்கும் ஒரு வாய்ப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்த இடத்துல சொல்லப்படுதோ, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று. ஆம் என் அன்பு தேவ பிள்ளைகளே, 3 காரியங்களை உங்களிடத்தில் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். மனிதன் மூட முடியாததை தேவன் திறக்கிறார். சாத்தான், தேவன் திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். மனுஷன் மூட முடியாது, சாத்தான் தடுக்க முடியாது, சூழ்நிலை மாற்றத்தை கொண்டு வர முடியாது. மனிதன் மூடிய கதவை தேவன் தான் திறந்து வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் விற்றார்கள், பொய்யாக குற்றஞ்சாட்டி சிறையில் அடைத்தார்கள். ஆனாலும் தேவன் நேரம் வந்தபோது சிறை கதவை திறந்து அரண்மனைக்கு கொண்டு போனார். சங்கீதம் 105:20 சொல்லுகிறது, ராஜா அனுப்பி அவனை விடுவித்தான் என்று. மனிதர்கள் மூடிய கதவை தேவன் திறந்து வைத்தாக, தேவன் திறந்து வைத்து அவருக்கு ஒரு சிங்காசனத்தை அறையிலே கர்த்தர் ஏற்றினாள் என்றார். உனக்கு விரோதமா மனிதர்கள் எழும்பட்டும் பிள்ளைய, உனக்கு விரோதமா சத்துருகள் எழும்பி வரட்டும், உனக்கு விரோதமா சகோதரர்கள் வரட்டும், உனக்கு விரோதமா தகப்பன் தாயா வரட்டும், உனக்கு விரோதமா பிள்ளைகள் வரட்டும், உனக்கு விரோதமா ஒரு கூட்டமே வந்தாலோ, ஏன் தேவன் சொல்லுகிற வார்த்தைனா, இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் காலம் மாறும், உன் சூழ்நிலை மாறும். கர்த்தருடைய திறந்த வாசலை யார் தடுக்க முடியும், யார் பூட்ட முடியும் என்று. அந்த வாசல் உனக்கு முன்பாக எப்பொழுது இரவும் பகலும் திறந்திருக்கும் என்று. இது ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது தேவ பிள்ளைய. சில ஆசீர்வாதங்கள் ஒரு காலத்திற்கு மாத்திரம்தான். ஆனால் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் காலை மட்டுமல்ல, இரவு மட்டுமல்ல, எப்பொழுதும் என்று. உபாகமம் 28:6 சொல்லுவது, நீ உள்ளே வரும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியே போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. ஏனென்றால் ஏன் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதன் தொடர்ச்சியான ஒரு ஆசீர்வாதம், அது நிரந்தரமான ஆசீர்வாதம். உன் சந்ததி மேல் வருகிற அந்த ஆசீர்வாதம். ஒருவேளை நீ உன் பிள்ளைகள் விழுந்து போனால, விழுந்து போன தாவீதின் கூடார திரும்ப கையில் எடுக்கிற மாதிரி கர்த்தர் உன் குடும்பத்தை கையில் எடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா என்று. கர்த்தர் உங்களுக்கு தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க தேவனை நோக்கி இருங்க. தேவன் கொடுக்க ஆசீர்வாதம் காலையில் இரவு மாத்திரம் எப்பொழுதும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதோ இந்த ஜாதிகளின் ஆசீர்வாதம் உன்னிடத்தில் வருமாறு கர்த்தர் செய்வார். இது வேறு பணத்தை மட்டும் குறிக்கவில்லை தேவ பிள்ளைய, இது தேவன் திறக்கும் வாய்ப்பு. மக்களின் ஒரு ஆதரவு இருக்கும், தேவையான வளங்கள் இருக்கும், சேவைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் குறிக்கிறது. ஆகாய் 2:8 சொல்லப்படுகிறது, வெள்ளியும் மென்னுடையது, பொன்னும் மென்னுடையது என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார்கள் அல்லவா. தேவன் விரும்பினால் தேவையான அனைத்தையும் அவர் அனுப்புவார்
என்று தேவனுடைய ராஜ்யத்தின் திறந்த வாசல் கர்த்தர் உனக்கு கொடுக்க இந்த வசன சபையின் வளர்ச்சியை சுட்டி காட்டுகிறது அல்லவா. அப்போஸ்தலர் 14:27 சொல்கிறது, தேவன் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் வாசலை திறந்தார் என்று. ஒருவேளை நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அவருடைய ஊழியத்தை செய்யும் போது, புறஜாதிகளுடைய விசுவாசத்தின் கதவுகளை திறந்தார். பவுல் அங்கு உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது லிதியால் ஒருத்தி அவருடைய வார்த்தை கேட்கும்படி அவருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை கேட்கும்படி, அந்த வார்த்தையின் மேலே விசுவாசிக்கும்படி, அந்த மகளை ரட்சிக்கும்படி, அந்த மகளுக்குள்ள ஒரு சுவிசேஷம் பாரம் உண்டாகும்படி, அவள் மாத்திரம் அந்த இடத்துல ரட்சிக்கப்படல, அவள் குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, தேவன் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் வாசலை திறந்தார். அது எது தெரியுமா குறிக்கிறது? தேவன் கதவை திறந்தார், மக்கள் வருவார்கள், ரட்சிப்பு உண்டாகும், சுவிசேஷம் பரவுவா. எல்லா சிருஷ்டிப்புக்கும் தேவனுடைய வார்த்தை சொல்லும்படி, தேவனுடைய நாமத்தை அறிகிற அறிவு இந்த பூமியை நிரப்பி செய்யும். ஏனென்றால் அந்த விசுவாசத்தின் கதவை திறக்கிறது என் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளை, இன்னைக்கு உனக்கு முன்பாக என்ன வாசல் இருக்கிறது? கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தரிடத்துல நீங்க விசாரிங்க. கர்த்தரிடத்துல கேட்கிற, அப்பா என் வாசல்கள் எப்போது இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்போது திறந்திருக்கணும். ஏனென்றால் உன் மேல தேவ பாதுகாப்பு இருந்தனா, தேவனுடைய கருவம் இருந்தனா, தேவ பிரசன்னம் இருந்தனா, தேவ அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குமானா, எந்த சத்துருகளும் உனக்கு விரோதமாக எழும்பி வராது, எந்த பகைவனும் உனக்கு விரோதமாக எழும்பி வராது. ஏனென்றால் பகஞ்சன் உள்ள வராதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் வீட்டு மேலே, உன் சபை மேலே காணப்படும். தேவ பிள்ளைய, இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை தெரியுமா? உன்னுக்குள்ள இருக்கிற, இப்போ நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு கடுமையான துன்பத்தின் காலத்தில் இருக்கலாம். இல்லை, எருசலேம் அழைக்கப்பட்டு மக்கள் சிறைவாசத்தில் வாடிய நேரத்தில் தான் ஏசியா தீர்க்கதரிசி ஒரு காட்சியை, திறந்த வாசல்னு ஒரு காட்சியை பார்க்கிறார். இந்த சிறைவாசம் அனுபவித்த மக்களுக்கு மிகவும் ஒரு வலிமையான ஒரு நம்பிக்கையான பாடமாக இருந்தது. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஜனங்களுக்கு, உங்களுக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாய் உயிர் கொடுக்கிற வார்த்தையாய் கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, நீ துன்பத்தில் வாழறியா? இல்லை நீ எல்லாமே இழந்தது என்று வாழறியா? இல்லை இத்தனை வருஷமாய் நான் என் வாசல்கள் எப்போது பூட்டப்பட்டு இருக்கிறது, எனக்காக அந்த எதிர்கால வாழ்க்கை இல்லையா? எனக்கான ஒரு மகிமை இல்லையா? எனக்கான ஒரு மீட்சி இல்லையா? எப்போது என் வாழ்க்கை திறக்கப்படும், எப்பொழுது நான் அதில் சுதந்திரமாய் நான் வாழுவேன் என்று. தெய்வ பிள்ளையே, இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழனா, வாழ்க்கையில் சத்துரு அனுபவிக்காதீங்க, பயம் வைக்காதீங்க. ஏன்னா பயம் இல்லாத போது தான் வாசல்கள் திறந்திருக்கும். பகைவர்கள் வரும்போது தான் வாசல்கள் மூடப்பட்டிருக்கும். ஆனால் தேவன் சொல்ல இருக்கிறார், உன் வாசல்கள் இரவும் பகலும் எப்பொழுது திறந்திருக்கும் என்று. அலைய ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் திறந்த வாசல், தேவன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். மனிதன் மூட முடியாது, சாத்தான் தடுக்க முடியாது, சூழ்நிலை மாற்ற முடியாது. கர்த்தர் உங்களுடைய கதவுகளை எப்போது திறந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா, அவர் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீர் சொல்லியிருக்க திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்குற பிள்ளைகளுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பி வந்தாலும் அது வாய்க்காதபடியே நடக்கட்டும் ஆண்டவரே. சாத்தானை வந்தாலும், சாத்தான் சதி திட்டங்கள் போட்டாலும், யோபுடைய குடும்பத்துக்கு வேலியாக இருந்த உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகளுக்கு கேட்குற, இந்த செய்தியை கேட்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரம் வேலியாக அமையட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாறி வந்தால் இயேசுப்பா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் பிள்ளைகளோடு இருந்து பயனடுது. இவனத்தை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.